வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலிங்க புலாவ் செய்யலாங்க. புலாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெஜிடபிள் புலாவ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடியது வந்து தக்காளி புலாவுங்க. அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார்லிங்க சின்ன வெங்காயம் ஒரு 5ங்க, பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லுங்க, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க, கொஞ்சம் புதினா. இதை நைஸாக அடித்து வச்சுக்கோங்க மிக்சியில். ஒரு பவுல்லிங்க நான் 1 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. இது தண்ணி ஊற்றிங்க, நல்லா அலாசி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்குங்க. ப்ரெஷர் குக்கர்லைங்க 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. சூடானதும் 2 பட்டைங்க, ஒரு அன்னாச்சி பூ, 3 லவங்கம், 2 ஏலக்காங்க, ஒரு பிரிஞ்சி இலைங்க. இது எண்ணெயில் வதக்கிடுங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி சேர்த்திக்கிங்க. இது நல்லா வதக்கிடுங்க. ப்ரௌன் ஷேடு வரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பச்சை மிளகாய், இஞ்சி, இதெல்லாம் அதை சேர்த்திக்கிங்க. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போல நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசம் போல நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2 தக்காளிங்க நைஸாக வெட்டி சேர்த்திக்கிங்க. இது 2 தக்காளி போதும். 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்குறோம், அதனால் வந்து 2 தக்காளி போதும். உப்பு சேர்த்திக்கிங்க. இதுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. உப்பு வந்து தக்காளி போடும் போதே போட்டிங்கன்னா அப்போ தக்காளி வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். புதினா ஒரு கைப்பிடிங்க, கொத்தமல்லி கொஞ்சம். இது நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ அரிசி ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ சேர்த்திக்கிங்க. அரிசியை வந்து மசாலாவோட நல்லா கலக்கிக்கிங்க. ஜென்டிலாக கலக்குங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ வந்து நான் 1 கப் ரைஸுக்கு வந்து நான் 1.5 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். 1.5 கப் தண்ணி போதும். என்ன பாசமதிங்கிறனால அரை மணி நேரம் ஊறிக்கிறது, 1.5 கப் தண்ணி போதுங்க. இது கலக்கிங்க. உப்பு பார்த்துக்குங்க, ஃபைனலாக உப்பு பார்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டுங்க, குக்கரை மூடி போட்டு 1 விசில் விட்டீங்கன்னா போதும். நீங்கள் 1 விசில் விட்டீங்கன்னாவே கரெக்டாக இருக்குங்க. 2 விசில் விட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும்.
அருமையான மணங்க, வாசம் ஜம்முன்னு இருக்குது. சூப்பராக வந்திருக்குதுங்க. புலாவ் அட்டகாசமாக இருக்குதுங்க. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சுங்க, வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மசாலாவில் போட்ட உருளைக்கிழங்கு பெரட்டல், அதெல்லாம் அற்புதமாக இருக்கும். கூட வச்சு சாப்பிட்டோம்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுங்க.